அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஒரு விஷயத்தை நம்மளுடைய சமுதாயம் 2 முரண்பாடான கோணத்தில் பார்க்கும். ஒரு பெண் ஒரு வீட்டில் பிறந்தான்னா மகாலட்சுமியே அந்த வீட்டுக்கு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பெண் திருமணமாகி இன்னொரு வீட்டுக்கு போகும்போது மகாலட்சுமியே அந்த வீட்டுக்கு பெண்ணாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகாலட்சுமின்ற பேர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெண்ணை மட்டும் சார்ந்து சொல்லப்படுவது அல்ல. அந்த பெண் கழுத்தில் இருக்கக்கூடிய மாங்கல்யத்தையும் அவர் கணவரையும் சார்ந்து தான் மகாலட்சுமி, லட்சுமி கடாட்சம், அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே ஒரு பெண்ணையே கணவன் இழந்த பிறகு துரதிர்ஷ்டசாலி, அதிர்ஷ்டம் இல்லாதவள், அவள் எதிரில் வந்தால் கெட்ட சகுனம் அப்படின்னு அதே பெண்ணையே இந்த சமுதாயம் முரண்பாடாக சொல்லுது. சமுதாயத்தில் இதெல்லாம் கெட்ட சகுனம், இதெல்லாம் நல்ல சகுனம் அப்படின்னு பிரித்து வைத்திருக்கும் போது கணவனை இழந்த பெண் எதிரிலே வந்தால், கணவனை இழந்த பெண் மங்களகரமான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் அது எப்படி கெட்ட சகுனம் ஆகும்? கணவனை இழந்த பெண் எவ்வாறு கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. கணவன் இழந்த பெண்ணை பற்றி இந்த சமுதாயம் சித்தரிக்கக்கூடிய தவறான பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஒரு உயிர் பிறப்பதும் இறப்பதும் கடவுளின் செயல், அது இயற்கை. ஒரு திருமணம் செய்யணும் அப்படின்னா நட்சத்திரம் பார்த்து, ஜாதகம் பார்த்து, குலம் கோத்திரம் பார்த்து, குணம் பொருத்தம் பார்த்து, பல விஷயங்களை பார்த்து, பல ஆராய்ச்சி பண்ணி படுபாடுபட்டு ஒரு திருமணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அப்படி செஞ்சு வைக்கிற திருமணத்தில் கணவன் இறந்து போனால் அவள் எப்படி அதுக்கு பொறுப்பாவாள்? அப்படி இறந்த கணவரின் மனைவி இந்த சமூகத்தில் பல கொடுமைகளும் பல கஷ்டங்களும் அனுபவிக்கிறாள். பல சொல்ல முடியாத வேதனைகளும் இந்த சமூகம் அவளுக்கு தருது. அதில் ஒன்று தான் விதவை பெண் எதிரில் வந்தால் கெட்ட சகுனம், நம்ம போகிற காரியம் உருப்படாது, விளங்காதுன்னு சொல்லக்கூடிய மிகவும் கொடுமையான சொற்கள். இந்த சமூகத்தில் நம்ம வெளியே போகும்போது சில விஷயங்கள் நடந்தால் அது கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தலைவிரி கோலமாக யாராவது ஒரு பெண் வந்தால் அது ஒரு கெட்ட சகுனம். மொட்டைத்தலை, பைத்தியக்காரன், சடைமுடி உள்ள ஆண், எண்ணெய் தலை, நொண்டி, குருடன், நோயாளி, வைத்தியன், தட்டன், குயவன், சந்நியாசி, ஒற்றை பிராமணன், விறகு கட்டு, ஈரவெட்டி, வெற்றுக்குடம், உப்பு, ஆயுதங்களான அரிவாள், கோடாரி, கடப்பாரை, மேலும் மழை பெய்தல், தும்புதல், சண்டை போடுதல், பன்றி உரும்புதல், பூனை கத்துதல், தலையில் இடிச்சிக்கிறது, தலை தட்டுதல், போகும்போது எங்கே போகிற அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சமூகத்தில் கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதில் சில விஷயங்கள் உண்மை அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக நம்ம ஒத்துக்கலாம். எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பார்க்குறோமோ, என்ன கேட்குறோமோ, என்ன பேசுகிறோமோ அதனுடைய தாக்கத்தை பொறுத்து தான் அடுத்து நம்ம செய்ய போகிற விஷயத்தினுடைய தன்மை இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் மேலே சொன்ன கெட்ட சகுனக்குரிய சில விஷயங்கள் லாஜிக்கலாக ஒத்து வரும். இப்போ நோயாளி எதிரில் வரான்னு வச்சிங்களேன், அவனை கடந்து போகும்போது அந்த நோயாளியுடைய கிருமிகள் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொரோனா காலகட்டத்தில் கொரோனா நோயாளி பக்கத்திலே உட்காரக்கூடாது, சோஷியல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த காலத்தில் நோயாளிகள் எதிரில் வரும்போது நம்ம அவங்களை கடந்து போனால் அதன் மூலம் நம்மளுக்கு நோய் தொற்று ஏற்பட்டு நம்ம போகிற காரியங்களில் தடங்கள் ஏற்படும் என்பதற்காக நம்ம முன்னோர்கள் நோயாளிகள் எதிரில் வந்தால் ஒரு கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆயுதங்களை பார்த்தால் நம்மளுக்கு என்ன தோணும்? சண்டை, ரத்த காயம், இது போல விஷயங்கள் தோணும். இதெல்லாம் ஒரு எதிர்மறையான விஷயங்கள். இது நம்ம மனசுக்குள்ளே ஒரு கவலையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தும். விறகு கட்டு எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா பெரும்பாலும் எரிப்பதற்காக, சடலங்களை எரிப்பதற்காக பயன்படுத்துவார்கள். இதை பார்க்கும்போது எதிர்மறையான விஷயங்கள் தோணும். எதற்காக அந்த காலத்தில் விறகு கட்டை பயன்படுத்தினாங்க அப்படின்னா சடலங்களை எரிப்பதற்காக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த எண்ணம் தோன்றும் அப்படின்றதற்காக, அதுபோல் எண்ணம் தோன்றினால் போகிற விஷயம் எதிர்மறையான ஒரு விஷயத்தை உண்டு பண்ணி தடங்களை ஏற்படுத்தும். அதனால் அது போல் விஷயம் வந்துச்சுன்னா போகாதீங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. பன்றி உரும்புதல், பன்றி ரொம்பவும் சாக்கடை சேரில் தான் இருக்கும். அதில் நிறைய நோய் கிருமிகள் இருக்கும். அது உருமும் போது அதுலேருந்து நோய் கிருமிகள் பரவ வாய்ப்பு இருக்கிறதால பன்றி உருமுனா போகக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. மழை பெய்தால் போகக்கூடாது. பெரும்பாலும் மழை நனைஞ்சால் ஒரு சிலருக்கு சளி, ஜலதோஷம் பிடிக்கும். அதனால் வெளியே போகும்போது மழை பெய்தால் கெட்ட சகுனம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. தலையில் தட்டுதல், இடித்தல், பெரும்பாலும் நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு இடத்துல இடிச்சிக்கிட்டாலும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போங்க, தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இது காரணம் என்னென்னா
பதறாத காரியம் சிதறாது. நம்ம ஒரு சின்ன விஷயத்தை கூட கவனிக்காமல் இருக்கிறதால தான் நம்ம அங்கங்கே இடிச்சிக்கிறோம். ஸோ இந்த கவனக்குறைவு ஒரு அடையாளம் தான் அந்த தலையில் தட்டுதல். அப்போ நம்ம செய்கிற காரியத்தில் கவனக்குறைவு இருக்கும், கொஞ்சம் நிதானித்துட்டு நம்ம போனோம் அப்படின்னா அந்த கவனக்குறைவு சரியாகும். அதனால தான் தலையில் தட்டுனா ஒரு கெட்ட சகுனமாக சொல்லி நம்மளை நிதானமாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு தராங்க பெரியவங்க. வெற்றி குடம் வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஒரு எதிர்மறையான விஷயத்தை குறிக்குது. தண்ணி எடுக்க போகிறாங்க, தண்ணி இல்லாமல் வெற்றி குடத்தோட கவலையோடு வரும்போது நம்மளுக்கும் அந்த கவலை தொற்றிக்கொள்ளும். நாம் ஒரு விஷயத்துக்காக போகும்போது அந்த கவலையோடு நம்ம போய் செய்வோம். அதனால் அந்த வெற்றி கிடைக்குமா? தோல்வி தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதால வெற்றி குடத்தை பார்க்கும்போது ஒரு கெட்ட சகுனம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஒற்றை பிராமணன், ஈரவெட்டி, இது ரெண்டுமே எதை குறிக்குது அப்படின்னா ஐயம காரியங்களை செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை குறிக்குது. அதனால் அதுவும் எதிர்மறையான ஒரு விஷயத்தையும் நம் மனதுக்குள் கடந்த காலத்தில் நடந்த இது போல் சோகமான விஷயங்களையும் கவலைகளும் உண்டு பண்ணுவதால் நம்ம போகின்ற விஷயத்தில் அந்த கவலைகளும் சோகங்களும் தொற்றிக்கொள்ளும். இதனால் அந்த விஷயத்தில் தோல்வி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பெரியவங்க நினச்சதால தான் ஒற்றை பிராமன் வந்தாலும் ஈரவெட்டியில் வந்தாலும் கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேலே சொன்ன விஷயங்களை சில விஷயங்கள் லாஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்மளுடைய எண்ணங்களோடு தொடர்புடையதால் அந்த தொடர்பு நம்ம செய்கின்ற விஷயத்திலும் தொடர்வதால் அது வந்து ஒரு விதமான தடங்களையும் தோல்வியும் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக இருப்பதால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கெட்ட சகுனங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இந்தியன் அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷனில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கு சமமாக ஒப்பிடுறாங்க. சுமங்கலி பெண்ணாக இருந்தால் லக்ஷ்மி சக்தி அப்படின்னும், விதவை பெண்ணாக இருந்தால் மாரியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விதவை பெண் எதிரில் வந்தால் கெட்ட சகுனம்னு சொல்கிறது முரண்பாடாக இருக்குது. இன்னொரு முரண்பாடும் இருக்குது. விவாகரத்து ஆன பெண் தன் கணவனை இழந்த பிறகு அந்த பெண் எதிரில் வந்தால் நல்ல சகுனமா கெட்ட சகுனமா? உங்களுடைய பதிலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இந்த சமூகம் கணவனை இழந்தால் அந்த பெண் எதிரில் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, கணவனை இழந்தாலே அந்த பெண் அதிர்ஷ்டம் இல்லாதவள் அப்படின்னு இந்த சமூகம் நினைக்குது. அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு விஷயம் நம்ம எதிரில் வந்தால் நம்மளுக்கும் அதிர்ஷ்டம் இல்லாமல் போகும். அதனால் கணவனை இழந்த பெண் எதிரில் வந்தால் கெட்ட சகுனம் அப்படின்னு இந்த சமூகம் அந்த பெண்ணுக்கு ஒரு முத்திரையை குத்துறாங்க. அப்படி அதிர்ஷ்டம் இல்லாத பெண் சொல்லும்போது அப்போ அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்னு சோதிச்சு பார்க்கணும் இல்லையா? கணவனை இழந்த பெண் அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்னு சோதிக்க சாஸ்திரத்தில் ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த பெண் தன்னுடைய கையால் ஒரு மரக்கன்றையோ ஒரு செடியையோ நட்டு அது நன்றாக செழித்து வளரும்போது அது பார்க்க மிகவும் பசுமையாக இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது என்றும், அந்த பெண் எதிரில் வந்தால் மிகவும் அதிர்ஷ்டம் என்றும், அந்த பெண்ணை பார்த்துவிட்டு சென்றால் செய்கின்ற காரியமும் போகின்ற காரியமும் வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல எண்ணத்தோடு நாம் நல்லா இருக்கணும், வளரணும், வெற்றி பெறணும் அப்படின்னு மனசார நினைக்கிற நம்ம ஆசீர்வாதம் செய்கிற விதவை பெண்ணாக இருந்தாலும் எதிரில் வந்தால் மிகவும் அதிர்ஷ்டம்தான். சுமங்கலி பெண் எதிரில் வந்தால் நல்ல சகுனம் என்று சொல்லி நமக்குள்ள ஒரு நம்பிக்கையும் ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்துவது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அதற்காக விதவை பெண் எதிரில் வந்தால் கெட்ட சகுனம் என்று சொல்லி அவர்களை இந்த சமூகத்தில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்ய விடாமல், எந்த ஒரு நல்ல விஷயத்திலும் முதன்மையாக கலந்து கொள்ளாமல் ஒதுக்கி வைப்பது அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடுமை. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய தவறாக நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவங்க வீட்டில் இது போல் ஒரு விதவை பெண் இருப்பாங்க. என்னுடைய வீட்லேயும் என்னுடைய அம்மா, என்னுடைய தங்கை வந்து இது போல் பல கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க. என்னை பொறுத்தவரை கெட்ட எண்ணத்துடன் பொறாமை குணத்துடன் எதிரில் வரும் சுமங்கலி பெண்ணை விட நல்ல எண்ணத்துடன் நல்ல மனதுடன் எதிரில் வரும் விதவை தாய்மார்கள் அதிர்ஷ்டசாலிகள், ஒரு நல்ல சகுனமாகவே கருத வேண்டும். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். விதவையின் மேல் இருக்கக்கூடிய ஒரு தவறான கருத்துக்கள் மறையட்டும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.